திருநெல்வேலி மாவட்டம் சீலாத்திகுளம் கிராமத்தில் தென்னாட்டு அம்மன் கோயிலை ஒரு சிலர் தங்களது கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபடுவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் சீலாத்திகுளம் கிராமத்தில் ரெட்டியார் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட தென்னாட்டு அம்மன் கோயில் கடந்த சில மாதங்களாக ட்ரஸ்ட் என்ற பெயரில் 7 பேர் சேர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக திருவிழா காலங்களில் பெண்களை அவமதிக்கும் முறையில் பேசுவதோடு அமைதியாக சென்று வழிபட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கிராம மக்கள் எந்த பிரச்சனையும் இன்றி கோயிலில் நிம்மதியாக வழிபாடு செய்வதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் தங்களுக்கு ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ட்ரஸ்ட் நிர்வாகிகள்னு சொல்லிட்டு சில பேர் ஒரு 4-5 வருஷமா இந்த சமுதாய மக்களையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. கோயிலில் நடக்க வேண்டிய விஷயங்களையும் எதையுமே சரியா நடத்த விடாம அவங்களோட தன்னிச்சையான முறையில எல்லாம் செய்து கும்பிட வரக்கூடிய ஆளுகளையும் குறைய கும்பிட விடாம கோயிலெல்லாம் சில பூட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு. தரக்குறவ பொம்பளையில பேசுறது வைக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இது விஷயம் சம்பந்தப்பட்டு அரசாங்கத்துக்கிட்ட வேண்டப்பட்ட ஆளுகிட்ட எல்லார்ட்டையுமே நாங்க மனு கொடுத்து அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கோம் தாழ்மையா. எங்க ஊர்ல தென்னாட்டம்மன் கோவில்ல திருவிழா நடக்கும். அப்ப அதுல எங்க ட்ரஸ்ட்டுன்னு அங்க ஆரம்பிச்சுட்டு அவங்க தன்னிச்சை ஆயிட்டு எங்களெல்லாம் கோயிலுக்குள்ள வரவிட மாட்டாங்க. அவங்க இஷ்டப்படி அவங்க ஏதானாலும் செய்யறாங்க. அதுக்கு நாங்க மாவட்ட கலெக்டர்கிட்ட முதல்வர்கிட்ட எல்லாம் மனு கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாரும் எங்களுக்கு நல்லது செய்து தரணும். தென்னாட்டம்மன் கோயில் பூஜையே எங்களால் உள்ள போகிறதுக்கு எங்கள் சமுதாய மக்களே உள்ள அலோவ் பண்ணாமல் அவங்களே தன்னிச்சையாட்டு அவங்களே அராஜகம் பண்ணுறாங்க. எங்களுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பிட்றதுக்கு எங்களை விடதில்லை. இதை நாங்கள் எத்தனையோ வாட்டி இது பண்ணியும் அவங்க எங்களை ரொம்ப தடுக்கிறாங்க. என்ன ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அவங்க இஷ்டத்து அவங்க சொல்கிறபடி தான் நாங்கள் கேட்கணும். பொம்பளையில ரொம்ப தரக்குறவாக பேசி பூஜைகளுக்கு செய்ய போனாலும் கதவை இழுத்து பூட்டி வச்சுக்கிட்டு அது ஒவ்வொன்று கத்தி ஆனாலும் அவங்க கதை திறந்து எங்களை நிம்மதியாக பூஜை பண்ண விடலை. அவங்க அது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு குடும்ப கோயில் தென்னாட்டம் அம்மன் கோயில். அதில் எங்கள் குடும்ப கோயிலும் அங்கே இருக்குது. அது தென்னாட்டம்மன் கோயில் ரெட்டியார் சமுதாயத்துக்கு 10 குடும்பம் சேர்ந்து நடத்திட்ட ஒரு கோயிலாகும். எங்கள் தாத்தா காலங்கள்ல இருந்து தலைமுறையாட்டு இருக்கிற கோயிலாகும். அந்த கோயிலில் இப்போ ஒரு 7-8 பேர் இருந்து இப்படி தான் நாங்கள் கூட நடத்துவோம், நாங்கள் இப்படி தான் செய்வோம், நாங்கள் இப்படி தான் பைசா தந்தாதான் நீங்கள் வரி தந்தாதான் நாங்கள் அதில் பங்களிப்பு நடத்த வைக்கும், அல்லாமல் உங்களுக்கு ஒரு பூஜையும் செய்ய வைக்காது. பின்ன அப்படி கொஞ்சம் பேர் அதுக்கு தடங்களாக இருக்காங்க. அதுக்கு கொஞ்சம் பேர் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்கோம். அரசாங்கத்துக்கு அதுக்கு பேப்பர் கொடுத்துருக்கோம். அது நல்லபடி செய்து தரணும் என்று அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.